படிப்பின்றி வாழும் ஒரு சமூகம். ஆங்காங்கே நடைபாதைகளில் சிதறிக் கிடக்கின்றனர் ஒரு குழுவாக. இணக்கமாக வாழ்ந்தால் அல்லவா இவர்களை ஒன்று திரட்டி ஏதேனும் செய்ய முடியும்? சிந்தனையோடு நிலையத்தினுள் நுழைந்தான். புறப்படும் நிலையிலிருந்த தொடர் வண்டியில் விரைந்து ஏறினான். அன்றாடம் அவர்களை காணும் போதெல்லாம் வந்து போகும் சிந்தனைதான். ஆனாலும் இன்று மழை நாளில் அக்குழந்தைகள் குளிரில் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ஏனோ மனம் மிக வலித்தது. தொடர் வண்டி விரைந்தோடியது. மரங்களும் வயல்களும் புல்வெளிகளும் சாலையும் கரட்டு காடுகளும் புதியதும் பழையதுமான வீடுகளும் கடை வீதிகளும் அவனை கடந்தோடின. அவன் கண்கள் மூடின. மூடிய கண்களுக்குள் அவள் நின்றாள். மூடிய கண்களுக்குள் அவன் நின்றான். ஆம், அவனேதான் நின்றான். 5 வயது பையனாக பழைய கிழிந்த ஒரு காக்கி நிற கால் சட்டையுடன் நின்றான். தன்னை ஒட்டிக்கொண்டு ஓடி வந்த அவனை அவன் தாய் மென்மையாக விரட்டினாள். சாமி, வீட்டுக்கு போயா? அம்மா கூட வராத? ராசா இல்ல? போமா, நானும் வருவேன். வேணாம் சாமி, அம்மா கூட வராத, நாத்தம் அடிக்கும். என்னத்தை எல்லாமோ தின்னு கழிஞ்சிருப்பாளுங்க. கடவுளை நமக்கு விதிச்சது. உன் காலமாவது நல்லா இருக்குமோ என்னமோ. எத்தனை விரட்டினாலும் அவனை தொடர்ந்து ஓடுகிற மகனை மீண்டும் மீண்டும் விரட்டியபடி விரைந்தாள். மகன் தன்னுடன் வருவதை அவள் விரும்பவில்லை. இவன் வேற தொந்தரவு. அந்த மனுஷனாவது இவனை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அறிவு கெட்டவனே, உன்னை வேற இழுத்துட்டு போகணுமா? சங்கு ஊதுறதுக்கு முன்னால முனிசிபாலிட்டியில போய் நிக்கணும். இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சீட்டை கிழிச்சிருவாரு. அப்புறம் நாம அழுறதைத்தான் திங்கணும். போ, தூரப்போ. மகனை வயது கொண்டு எட்டி நடந்தாள். அழுகையுடன் மூக்கொழுகியபடி அவன் சேலையை பிடித்தபடி அவன் பின் நடந்தான். நகர்மன்ற திடலில் துப்புரவு பணியாளர்கள் ஆண்களும் பெண்களுமாக கூடி நின்றார்கள். அனைவருக்கும் காக்கி நிற சீருடைகள். 7 மணி சங்கு ஊதப்பட்டது. அனைவருக்கும் காக்கி நிற சீருடைகள். 7 மணி சங்கு ஊதப்பட்டது. லட்சுமி, அறிவு இருக்கா? இந்த பையனை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? உன் அலங்கார வேலையை பார்க்கறதுக்கா? ஆண்களுடன் நின்றிருந்த அவள் கணவன் கருப்பசாமி அவளை அதட்டினான். சும்மா கிடையா, நானே எரிச்சல்ல இருக்கேன். புறப்படுறப்ப முழிச்சு தொலைச்சிட்டான். கூப்பிட்டு வச்சுக்க உங்க அம்மாவை காணல. நல ஆய்வாளர் அவர்களை இடம் வாரியாக பிரித்தார். கருப்பசாமி, நீயும் மலையானோ 5வது வார்டுக்கு போங்க. கல்படி தெருவுல சாக்கடை அடிச்சுட்டான், நல்லா தோண்டி விடுங்க. கருப்பசாமி முகத்தில் மகிழ்ச்சி. கல்படி தெருவில் வசிக்கும் நல்ல தம்பி ஐயாவை பார்த்து பேச வாய்ப்பு கிடைத்து விட்டது. அவரிடம் மூத்த மகனின் வேலையை பற்றி பேச வேண்டும். அவர்கள் தலையில் துண்டை கட்டிக்கொண்டனர். ஆணுக்கு 2 நீண்ட சிரட்டை அகப்பைகளை எடுத்துக்கொண்டனர். சிறிய கைவண்டியை தள்ளிக்கொண்டு புறப்பட்டு விட்டனர். லட்சுமிக்கு எப்போதும் போல் 5-6 தெருக்களில் வேலை. அவள் ஒரு பெரிய தகரவாளியுடன் ஒரு சிரட்டை அகப்பையை எடுத்துக்கொண்டாள். எம்மா, இது எதுக்குமா? தண்ணி குடிக்க போறியாம்மா? சத்தம் மூச், பேசாம வா, இல்லைன்னா இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். அம்மாவின் முகத்தில் எரிச்சல் மண்டி இருந்தது. இந்த ஸ்டேஜ் எனக்கு ஞாபகம் வருது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் நமக்கு இது இது தப்பு. மனுஷங்களை வச்சு மனுஷங்களோட கழிவுகளை எடுக்க சொல்றது தப்பு அப்படிங்கிறது கூட நமக்கு தோணலை. அது அது வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே நம்ம நினைச்சிட்டோம். இது நாள் வரை அம்மா என்ன வேலை பார்க்கிறார்கள் என அவனுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளும் வயதில்லை. வழியிலேயே நல்ல தம்பி அவர்களை பார்த்து விட்டார். என்ன எம்மா லட்சுமி, சின்னவனை கூட்டிட்டு வந்தியா? எங்க வீட்டுல விட்டுட்டு போ. வேலை முடிஞ்சு திரும்ப வந்து கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. சாமி, பெரிய ஐயா கூட போ. பிடித்து தள்ளினாள். ஓவென்று அழுது மறுத்தான். வா தம்பி, இங்க பாரு, உன் கையை எடுத்து காதத்தோடு பார்ப்போம் என்றபடி அவன் வலது கையை எடுத்து இடது காது பக்கம் விட்டார்.
தொடு. அவன் தொட்டான். லட்சுமி, அப்போ இவனுக்கு 5 வயசாயிட்டா? இந்த இந்த வருஷம் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடலாம். நான் கருப்புசாமி கிட்ட பேசுறேன். லட்சுமி சரி என்று தலையாட்டிக் கொண்டு நடந்தாள். அவள் பின்னால் ஓடினான். தெருவின் கடைசியில் இருக்கும் பொது கழிப்பறையில்தான் முதல் வேலை. கூரையில்லா கழிப்பறை. பெண்களும் குழந்தைகளும் மட்டும் செல்வார்கள். கழிப்பறையின் முன்னால் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாம்பலை சிரட்டிப் பையில் எடுத்து மலக்கழிவின் மேல் தூவி வழித்தெடுத்து வாளியில் போட்டாள். தள்ளி நின்றிருந்த அவன் மூக்கை பொத்திக் கொண்டான். அங்கிருந்து நகர்ந்தவள் ஒரு பெரிய வீட்டின் பின்புறம் வழியாக தனி கழிப்பறைக்குள் நுழைந்தாள். அங்கு வைத்திருந்த வாளியிலிருந்து மலக்கழிவை அகற்றி தன்னிடமிருந்த வாளியை நிரப்பினாள். அவன் பார்த்து கொண்டே நின்றான். அவ்வாறு ஒவ்வொரு வீடாக சென்றாள். அவனுக்கு தலை சுற்றியது. இதனாலதான் அவங்க மேல ஒரு பாவம் வருது நமக்கு. அவங்களோட பிள்ளைகள், பேரம்பேத்திகள் தன்னோட முன்னோர்கள் இந்த வேலையை செஞ்சுக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கோபம் வரும். நம்ம 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 நம்மளோட பெரியவங்கள இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வரும். ஆனா அந்த காலத்துல அது அவங்களுக்குள்ள வேலைங்கிற மாதிரி அது ஒரு இயல்பா போயிருச்சு. அது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். எதையாவது கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அதுக்கு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். மனுஷனால செய்யாம ஒரு மிஷினை கொண்டு செய்ய வேண்டிய வேலை அதைத்தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும்.